இந்த நீயா நானா ஷோ நடந்துச்சுல, இந்த திருநாய்கள் சம்பந்தமா. இந்த வீடியோ அந்த ஷோவை பத்தி இல்ல, அதுக்கு ஒரு பெரிய பிளேலிஸ்டே போட்டு அடிக்கலாம். அந்த ஷோக்கு அப்புறம் தான் இந்த அம்மா இவ்வளவு மலுமட்டித்தனமா பேசி வச்ச இந்த ஒரு வீடியோ என் கண்ணில் பட்டுச்சு. ஆனா இது அந்த ஷோக்கு முன்னாடியே இந்த அம்மா பேசுனதுன்னு நினைக்கிறேன். நாங்களாம் வந்து பினான்சியலாகவும் சமூக ரீதியாகவும் உயர்ந்த இடத்துல இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க அந்த சோ கால்டு எலிட் பீப்புள்னு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எப்பவுமே இந்த சாமானிய மக்கள் மேல வந்து எந்த ஒரு அக்கறையும் இருக்காது. அவங்க படுற பாடம் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா கண்ணாடி அடைக்கப்பட்ட 4 சக்கர வாகனத்துல நாசுக்கா போறவனுக்கு எப்படி தெரியும் வெளியில உள்ள மக்கள் படுற. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை வச்சு பொறுமையா செய்வோம். இந்த அம்மா இந்த தற்கொலை இருக்குல்ல, இது என்ன பேசுதுன்றதை முதல்ல கேட்டுருங்க. குழந்தைகளை நாய் கடிச்சு கொதற வரைக்கும் பெற்றோர்கள் எங்க போனீங்க? அந்த அக்கம் பக்கத்துல இருக்கவங்க என்ன போனீங்க? அந்த குழந்தைங்களுடைய அழுக சத்தம் உங்களுக்கு கேட்கவே இல்லையா? இது என்னமோ தெளிவா பேசுற மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் வேற சோகம். மறுபடியும் மலுமட்டித்தனமான விக்டிம் பிளேமிங். பாதிக்கப்பட்டவனையே திரும்ப அடிக்கிறது. இந்த பொம்பளை சொல்றது எப்படி இருக்குன்னா, ஒரு குழந்தை, அதாவது ஒரு சின்ன குழந்தை, பெண் குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பெண் குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து தூக்கிட்டு போய் ஒருத்தன் பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை பண்ணி. சமீபத்தில் ஒரு சம்பவம் தமிழ்நாட்டிலே நடந்துச்சு. அவனை கூட சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு கேட்ச் பண்ணாங்க. அவன் ஒரு வட மாநிலத்தை சேர்ந்தான். இப்ப அந்த நியூஸுக்கு, அதாவது அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு யாராச்சும் வந்து நின்னு குழந்தைகளை நாய் தூக்கிட்டு போய் பாலியல் வன்கொடுமை செய்யற வரைக்கும் பெற்றோர்கள் எங்க போனீங்க? அந்த அக்கம் பக்கத்துல இருக்கவங்க என்ன போனீங்க? அந்த குழந்தைங்களுடைய அழுக சத்தம் உங்களுக்கு கேட்கவே இல்லையா? இந்த அம்மா இப்ப சொன்னுச்சு பாருங்க, இந்த மாதிரி சொல்லியிருந்தா என்ன பண்ணி. அப்படி விக்டிம் பிளேம் பண்றவன செருப்பு கழட்டி அடிச்சிருக்க மாட்டோம். என்ன பண்ண சார்? செருப்பு கழட்டி அடிக்கிறீங்க.